சுதா, BPD second year, SNS College of Physiotherapy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோனியோமெட்ரி மெஷர்மெண்ட் தான் பார்க்க போறோம். அதுல வந்துட்டு கோனியோமெட்ரினா என்னன்னா கோனியோமீட்டரை வச்சு நம்ம ஜாயிண்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கோனியோமெட்ரி மெஷர்மெண்ட். அதுல வந்துட்டு இந்த கோனியோமீட்டர்லயே வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு யுனிவர்சல் கோனியோமீட்டர். அதுதான் வந்துட்டு எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா தெரபிஸ்ட்டுமே அந்த யுனிவர்சல் கோனியோமீட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு கிராவிட்டி டிபெண்டன்ட். தேர்ட் ஒன் வந்துட்டு எலக்ட்ரோ கோனியோமீட்டர். இப்போ இது யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்துட்டு இது ஏதாவது டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதாவது பேஷண்ட்டை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வச்சு இதை வச்சு தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. இது யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா ஏதாவது இன்ஜுரி இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ளீடிங் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு இமிடியேட்டாக ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறமா இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு பிரின்சிபல்ஸ் இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு மஞ்சுளா சொல்லுவாங்க. ஹலோ எவ்ரிவன், ஐ எம் மஞ்சுளா தேவி ஃப்ரம் SNS College of Physiotherapy. நான் இப்போ வந்து கோனியோமீட்டரோட பிரின்சிபல்ஸும் அதோட மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அதோட பிரின்சிபல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக 5 இருக்குது. ஜாயிண்ட் மோஷன், அப்புறம் எண்ட் ஃபீல், அடுத்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன், ஹைப்பர் மொபிலிட்டி, ஹைப்போ மொபிலிட்டி. இந்த 5 வச்சு தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஜாயிண்ட் மோஷன், அதாவது நம்மளோட போன் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த கோனியோமீட்டர் வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஒரு பேஷண்ட் வந்து இந்த அளவுக்கு கை தூக்குறாங்க, இந்த மூவ்மெண்ட்டை இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த இதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதை வந்து ஆக்டிவாகவும் பண்ணுவாங்க, பாசிவாகவும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஆக்டிவாக பண்ணுறது என்னன்னா நம்ம சொல்லுவோம், இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அவங்களாம் வந்து மூவ்மெண்ட் மட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நம்ம அதே பாசிவ் அப்படின்னா நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்டை வர வைப்போம். இந்த ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் மோஷன், ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ல வரும். நெக்ஸ்ட் வந்து எண்ட் ஃபீல். எண்ட் ஃபீல் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒன்று கோனியோமீட்டர்ல. அது வந்து தெரபிஸ்ட் தான் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ தெரபிஸ்ட் வந்து நம்ம ஒரு மூவ்மெண்ட் பண்ண போறோம், பாசிவா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம லாஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு இது நம்ம உடம்புல இருக்கும். இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ல நான் வந்து ஷோல்டருக்கு பண்ணலாம். ஷோல்டர்ல ஃபர்ஸ்ட் இந்த கோனியோமீட்டர் அப்படி எடுத்தோம்னா இதுல வந்து பார்ட்ஸ் இருக்கு. இது வந்து மூவபிள் ஆர்ம், இது வந்து ஃபிக்ஸ்ட் ஆர்ம். நெக்ஸ்ட் இந்த நடுவில் இருக்கிறது தான் ஃபல்க்ரம், இது வந்து பாடி. இந்த இதுல வந்து ஃபல்க்ரம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா ஃபல்க்ரம் வந்து அக்ரோமியல் ப்ராசஸ்ல வைக்கணும். அதே மாதிரி இந்த ஃபிக்ஸ்ட் ஆர்ம் அப்படின்றத வந்து இந்த கிளாவிக்கு ஆக்சிலரியா கொண்டு போகணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மூவபிள் ஆர்மை நம்ம வந்து ஆர்ம்ல ஸ்ட்ரெயிட்டா இப்படி பிளேஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து இவங்களை வந்து நான் வந்து தலைவாணி இல்லாம பில்லோ இருந்துச்சுன்னா நம்மளால மூவ்மெண்ட்டை கரெக்டா கொண்டு வர முடியாது. அதனால அது இல்லாம இப்போ அக்ரோமியல் ப்ராசஸ் நான் பேல்டேட் பண்ணி பார்க்குறேன், பார்த்துட்டு அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்றேன். பேஷண்ட்டுக்கு மேல இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ நீங்க வந்து கையை அப்படியே சைடா கொண்டு வாங்க, சைடா ஃபுல்லா கொண்டு வாங்க, ஃபுல்லா. இவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து 170 டிகிரி வந்திருக்கு. இதே வந்து நார்மல் அப்டக்ஷனோட ரேஞ்ச் வந்து 0 to 180 டிகிரி தான். இவங்களுக்கு வந்து நார்மலா சேம். நீங்க இப்போ ரீடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் டைம் எடுக்கக்கூடாது, 3 டைம்ஸ் எடுத்தா அதில் ஆவரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா we can see that ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவா. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவா அவங்கள பண்ண வச்சு எடுக்கணும். அது ஒரு சர்டன் டிகிரி கிடைக்கும். 3 டைம்ஸ் எடுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னா பாசிவா நம்ம பண்ணணும். இது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா ஏதாவது மசில் ஸ்பாசம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து ஆக்டிவாக பண்ணும்போது அந்த ஓரளவு தான் பண்ணுவாங்க. பட் நம்ம பாசிவாக பண்ணும்போது சர்டன் ரேஞ்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாசிவாக பண்ணி தான் இந்த டிகிரிக்கு இருக்குது, இங்கே ஆக்டிவாக இந்த ரேஞ்சுக்கு இருக்காங்க. நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம இந்த மாதிரி இதை பேசிஸ் பண்ணி நம்ம மாற்றலாம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்போ ஜாயிண்ட் பார்க்கலாம். எல்போ ஜாயிண்ட்ல ஃபல்க்ரம் எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லேட்டரல் எபிகாண்டலைல வச்சு நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம 90 டிகிரி 0 டிகிரிலே வச்சுக்கலாம். இப்போ வந்து கையை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இப்போ வந்து கையை வந்து மடக்கணும். இதே மாதிரி பண்ணுங்க, ஃபுல்லா உள்ள பண்ணுங்க. இவருக்கு வந்து 150 தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவரோட
இருக்கிறதுனால அவருக்கு பைசப்ஸ் பஸ்ஸஸ் வந்து நிறைய இருக்கிறனால அது